குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. குரோதி வருடம் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு தமிழ் வருடங்களை பற்றின ஒரு சின்ன குறிப்பு ஒன்று பார்த்துடலாம். தமிழ் வருடங்கள் மொத்தம் 60 வருடங்கள். ஏன் அந்த 60 வருடங்கள் வச்சாங்க? ஒன்று 30 வச்சிருக்கலாம், இல்லை 45 வச்சிருக்கலாம், இல்லை 55 வச்சிருக்கலாம், இல்லை 80 வச்சிருக்கலாம். ஏன் 60 வச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு 60 வருடத்திற்கு ஒரு முறையும் ஒரே மாதிரியான கிரகநிலைகள் வருது அப்படிங்கிறத முன்னோர்கள் முன்பே அவங்களுடைய ஞான திருஷ்டியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி புரியுற மாதிரி இதை சொல்ல போனா, நீங்கள் பிறந்த அதே ஜாதக அமைப்பு ஒரு துளி கூட மாறாம, வர்க்க சக்கரங்கள் வரை ஒரு துளி கூட மாறாம மீண்டும் அதே போல வருவதற்கு 60 வருடம் ஆகும். அந்த செகண்ட் மீண்டும் வருவதற்கு 60 வருஷம் ஆகும். ஸோ அதை சரியா கால்குலேட் பண்ணி தமிழ் வருடங்களை 60 பிரித்து அந்த 60 வருடங்களில் 60 வருடத்திற்கும் தனித்தனியாக பெயர் வச்சு அந்த 60 வருடத்திற்கும் என்னென்ன, இந்த வருடத்தில் இந்த பலன்தான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி அதையும் பிரித்து தனியாக அதுக்குண்டான பலன்களையும் பாடல்களாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க முன்னோர்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த தமிழ் 60 வருடங்களில் இப்போ நம்ம சந்திக்கக்கூடிய வருடம் அப்படிங்கிறது குரோதி வருடம். இப்போ ஸ்டார்ட் ஆகக்கூடிய வருடம் குரோதி வருடம். தமிழ் புத்தாண்டு இல்லையா, சித்திரை 1, அது குரோதி வருடத்தில் ஸ்டார்ட் ஆகுது. குரோதி வருடம் இதற்கும் அந்த வார்த்தையிலேயே கொஞ்சம் நெகட்டிவிட்டி கலந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா. இப்போ சுபகிருது அப்படின்னா சுபகிருது ஒரு நல்லது அப்படின்னு, சுபம் நன்மை அப்படின்னு. இங்கே குரோதி அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகுது. ஒரு நல்ல விஷயமோ இல்லையோ, இந்த வருடம் கொஞ்சம் படுத்த போகுதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வந்துடும் இல்லையா. ஸோ அது அந்த வார்த்தையிலேயே தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் அதுக்கு ஒரு 4 வரி எழுதி அந்த பாடலையும் கொடுத்துருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா, கோர குரோதியனில் கொள்ளிமிகு கள்ளர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்பமழை பெய்யும் மகங்குறையுமே, சொற்ப விளைவுண்டே என சொல் அப்படின்னு. இந்த வரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோரமான குரோதி வருஷமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் வார்த்தையிலேயே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த வார்த்தையை படிக்கும்போது. கோரமான குரோதி வருஷம். இந்த வருஷத்துல எங்கும் கொள்ளை, களவு, கலகங்கள், சண்டை, சச்சரவு, விபத்து, திருடர்களால் பயம். திருடர்கள் இப்போ எப்படி இருக்காங்கன்னு நீங்களே யோகம் பண்ணிக்கலாம். முன்னாடியெல்லாம் கொள்ளையர்களாக வருவாங்க, இப்போல்லாம் திருடர்கள் வேற ரூபத்திலாம் டிப்டாப்பாக தான் இருக்கிறாங்க. அவர்களால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் அவர்களை கண்டு பயந்து நடுங்கி ஒதுங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். மழை தேவையான நேரத்தில் தேவையான இடத்தில் பெய்யாது. அதனால் அளவுக்கு அதிகமாக பயிர் சேதம் ஏற்படும், பயிர்கள் வாடி போகும், காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும், அரிசி பற்றாக்குறை ஏற்படும், அற்பமான விளைச்சலே மிஞ்சும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 வரியில இத்தனை பொருள் அடக்கம் இருக்குது. இப்போ இந்த வருஷம் மழை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பெய்யாது, மகசூல் கம்மியாகும், காய்கறிகளுக்கே பஞ்சமாகும், இல்லைன்னா காய்கறியினுடைய விலை அதிகமாகும், பயிர்களினுடைய விலை அதிகமாகும், அரிசியினுடைய விலை அதிகமாகும். அதனால பொருளாதார தட்டுப்பாடு வரும். அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகமாகும் போது மற்றவை எல்லாமே விலை அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதனால திருட்டு பயம் வரும். இருக்கிறவங்க கிட்ட இல்லாதவங்க பிடிங்கி சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க இந்த வருஷத்துல. ஆக மொத்தம் பார்த்தா ஒரு நல்ல ஒரு வருடமா தெரியல அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான். ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இது எப்படி ஃபைன் பண்றோம் அப்படின்னா, பலன் எடுக்கணும் அப்படின்னா, இந்த வருடத்துல வருட கிரகங்களுடைய நிலைப்பாடு உங்களுடைய ராசி லக்னத்திற்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ சித்திரை மாதம் 18ஆம் தேதி இந்த வருட துவக்கத்திலேயே குரு உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த வருடம் முழுக்க உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் குரு இருக்க போறார். குருவினுடைய பார்வை மகர ராசிக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுது. 5ஆம் இடத்துல குரு வர்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு நல்ல விஷயம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புண்ணியத்தை அள்ளித்தரக்கூடிய குரு பகவான் உட்கார்றார். ஸோ அது எவ்வளவு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்ததான்.
ரெண்டாவதா சனீஸ்வர பகவான் இன்னும் 7.5 சனி விட்டபாடில்லை. இந்த வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்க போறார். பங்குனி மாதம் 15ஆம் தேதி, இந்த வருட கடைசியில பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 அன்னைக்கு தான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிறார். சனி பயிற்சி இந்த வருட கடைசியில தான் வருது. அதனால இங்க சனியினுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது உங்க ராசிக்கு 2ஆம் இடம். இந்த வருஷமும் 7.5 சனி கடைசி வருடமாக இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு 7.5 சனியில கடைசி வருடம் இந்த வருஷமா இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததா ராகுகேது. ராகுகேது பயிற்சியே ஆகிறதுல இந்த வருஷத்துல ராகு 3ஆம் பாவத்திலையும் கேது 9ஆம் பாவத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அதனால என்னென்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்தால் என்ன சார் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் அப்படிங்கும்போது முதல்ல உங்களுக்கு உண்டான துணிச்சலை அதிகப்படுத்துவாருங்க. துணிச்சலா பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களுடைய அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல், உங்களுடைய முக்கியமான நல்ல காரியங்கள், முக்கியமான முன்னேற்றங்களுக்கு நல்ல மனிதர்களுடைய துணை ஏதோ ஒரு வகையில கிடைக்கும். சாமி போல கடவுள் போல வந்து காப்பாத்தினியப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கடவுள் போல வந்து காப்பாத்துறது அந்த கோச்சார குரு 5ஆம் இடத்துல வரும்போது யாரோ ஒருத்தனுடைய நல்லவரனுடைய ஒரு ஆலோசனையோ அவர்களுடைய கைடன்ஸோ இல்லை அவர்களுடைய வழிகாட்டத்திலோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம நல்வழியில போறது இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஒரு ஆலோசனை அப்படிங்கிற பேர்ல நீங்கள் பெற்ற இன்பத்தை அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணி இப்படி இப்படி செய்யுது நல்லா இருக்கும், இப்படி போ வா புடி அப்படின்னு சொல்லி அவங்களையும் கைட் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் நல்லபடியா ஃபைன் டியூன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த இடத்துக்கு ஓவர் அதிக பிரசங்கித்தனம் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குள்ள வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும். மனம் அப்படியே லேசாகும். எல்லா உயிரும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு ஒரு பரந்த மனப்பான்மை, தாராள குணம், தயாள குணம் உருவாகும். ஒரு குழந்தையை போல சந்தோஷமா இருக்கிறதுக்குண்டான வேலைகள் என்னமோ அதெல்லாம் செய்வீங்க. குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஒரு சூழல், தெய்வ பக்தி அதிகமாகும். உங்களுடைய திட்டங்கள், அந்த திட்டத்துல மிகப்பெரிய நல்ல அணுகுமுறை இருக்கும், நல்ல அறிவாற்றல் வாய்ந்த திட்டங்களா இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் வெறும் திட்டங்களாகவே இல்லாம அதை செயல்படுத்தி அதை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையும் செய்வீங்க. ஸோ அதெல்லாமே இருக்கும். அப்படியே சைலண்டா, ரொம்ப பெருசா உள்ள அதை ஆட்டு பூட்டுனால ஆடுறதெல்லாம் கிடையாது. சைலண்டா இருந்து உங்களுடைய வேலைகளை சக்சஸ்ஃபுல்லா முடித்து காட்டுவதற்குண்டான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த வேலைகளை செய்ய போறார். 5ஆம் இடத்துல குரு இருந்துன்னா ஆட்டோமேட்டிக்கும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் உங்களுடைய ராசியும் பார்ப்பார். 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. வெளியூர் வெளிமாநில பயணம் ஏதாவது மேற்கொள்ளணும், இல்லை வேலைக்காக வெளியூர் செல்லணும் அப்படின்னு நினைச்சீங்க, அதுக்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது அது உங்களுக்கு சாதகமா அமையுது. தந்தை மகனுக்கும் உண்டான உறவு நிலை நல்லபடியாகவே இருக்க போது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா அதுக்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்குது. தந்தை ஆவதற்குண்டான பாக்கியத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தருது. ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கிற மாதிரியான உணர்வை கொடுத்துருது. 11ஆம் இடத்துக்கு குருவினுடைய பார்வை இருப்பது அப்படிங்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா நல்லது. மூத்த சகோதரத்தினுடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும். செலவுகளை எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைப்பீங்க. சேமிப்பை எப்படி அதிகரிக்கணுமோ அந்த அளவுக்கு அதிகரிப்பீங்க. இப்போ உங்களுடைய மகர ராசி மகர லக்னமாக இருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது. இத்தனை விஷயங்கள் நல்லதா இருந்தாலும் குழந்தை அப்படிங்கிற விஷயத்துக்கு குழந்தைக்காக செலவு செய்யணும். குழந்தை பிறந்த பின்பு குழந்தையினுடைய மருத்துவ செலவுகளுக்கு சற்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குழந்தையினுடைய உடல்நலன்ல ஆரோக்கியம் அக்கறை கண்டிப்பா வேணும். அவங்கள நல்லபடியா பார்த்துக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை பாருங்க. மற்ற எதுலையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம குழந்தையை மட்டும் கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு மகர ராசிக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே போல ராசியை குரு பார்க்கறதுனால நம்மளை அறியாம நம்மளுக்குள்ள ஒரு புத்துணர்வு, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனதைரியம், நல்ல விஷயங்களை செய்யறது, நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்றது, உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம், உங்களுடைய பெயர் புகழுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்று உங்களை யாரெல்லாம் நெகட்டிவா சொன்னாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பாசிட்டிவா சொல்ற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. இந்த குருவினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது. புத்துணர்ச்சியா இருக்குங்க. அதுக்கு மேல என்ன வேணும்? புத்துணர்ச்சியா இருக்கும் இல்லையா. 2ஆம் பாவத்துல சனி இருக்கிறாரு. 2ஆம் பாவத்துல சனி 7.5 சனியா இருக்குது. 2ஆம் பாவத்துல சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டா சில நேரங்கள்ல நன்மைகளையும் பல நேரங்கள்ல கொஞ்சம் கசப்பையும் கொடுக்கும். குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு
அரவணைப்பு, அனுசரணை இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை விட்டு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக தள்ளி இருக்க வேண்டிய ஒரு சூழல்களை சொல்கிறது. கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுவதற்கு, கண்ணுக்கு அடியில் கருமை நிறம் வருவதற்கான வாய்ப்புகளையும் இது சொல்கிறது. குடும்பத்தில் பெரிய ஆர்வம் இருக்காது, பெரிய பற்றுதல் இருக்காது. ஏதோ கல்யாணம் மட்டும் இருக்கிறோம், குழந்தை ஆகிடுச்சு, குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், பேரம்பேத்தி எடுக்க போகிறோம், எனத்த போய் வாழ்ந்து என்ன பண்ணுறது அப்படின்னு எவ்வளோ வயசானாலும், எவ்வளோ சின்ன வயசாக இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மேலே ஒரு பெரிய பற்றுதல் இல்லாமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு சிரமம், கையில் காசு வச்சுட்டா தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற விஷயத்த உணர வச்சிரும் இந்த சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறது. தேவையில்லாத வார்த்தைகளை, கசப்பான அனுபவத்தை தரக்கூடிய வார்த்தைகளை தயவு செய்து பேசாமல் இருப்பதே மிகப்பெரிய நன்மை அப்படிங்கிறது மகரத்துக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு பதவியிலையும் நாவடக்கம், வாயடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, ஆரம்ப கல்வி தடையாகும், கொஞ்சம் ஞாபக மறதிகளும் இருக்கும், நம்ம கூட இருந்து அவங்கள கைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்ததா ராகு பகவான் 3ஆம் பாவத்தில் இருக்கார். 3ஆம் பாவத்தில் ராகு இருக்கிறார் அப்படிங்கும்போது இது நல்ல விஷயமான, கண்டிப்பாக நல்ல விஷயம். அப்படியே அசாத்தியமான தைரியம் இருக்கும், அசாத்தியமான தைரியம். ஏதோ ஒரு வகையில் பண உதவிகள் தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல கிடைக்கும். அது லீகலாக வருது இல்லீகலாக வருதுங்கிறது ரெண்டாவது. கிடைக்கதா இல்லையா? கிடைக்கும். நிதானமாக சில விஷயங்களை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இந்த காலகட்டம் கிடைக்கும். எதிர்ப்புகளை போராடி ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் உண்டு. சகோதர வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும், அவர்கள்ட்ட நல்ல ஒரு இணக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அப்பப்போ சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளும் வரும். கழுத்தில் மறு அல்லது மச்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்கிறது. இல்லது இஎன்டிஸ், காது மூக்கு தொண்டை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல 3ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா அப்படியே ஆப்போசிட்டா 9ஆம் இடத்துல கேது வந்துடுவார். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது நல்லா இருக்குமா சார் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நல்லது. மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்குவாங்க. இந்த காலகட்டம் எவ்வளவு காசி பேசக்கூடிய பெண்களா இருந்தாலும், அது புரணி பேசக்கூடிய பெண்களா இருந்தாலும், இந்த காலகட்டம் போய் ஒரு ரகசியத்தை சொன்னோம்னா அந்த கேது அந்த ராசியிலிருந்து சிம்மத்துக்கு போற வரைக்கும் அந்த ரகசியத்தை பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. கண்டிப்பா இருக்கும். அதுவும் யமகண்ட வேலையில போய் சொல்லணும். இந்த பெண்ணுகிட்ட எவ்வளவு காசி பேசுற பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட போய் இந்த யமகண்ட வேலையில இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்லாத, அடிச்சு கேட்பாங்க, அப்பவும் கூட சொல்லிடாதன்னு சொன்னா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. கேது கன்னிராசியை விட்டு நீங்கிற வரைக்கும் அந்த ரகசியம் காக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லுது. நல்ல வாக்கு வன்மை உண்டு. தெய்வ நம்பிக்கை சற்று குறைபடும். குலப்பெருமைக்கு எதிராக நடந்து கொள்வதற்குண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகும். இவர்களும் அது போல நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. மனசுக்குள்ள தைரியம் இருக்கும். தெய்வம் என்ன செஞ்சிட போகுது, நம்மளால எல்லாமே முடியும், நம்ம கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் ரொம்ப அதிகமாகும். அதே போல யாரை கீழ்த்தரமா நினைக்கிறோமோ அவர்கள் மூலமா தான் உதவிகள் கிடைக்கும், அவர்கள் மூலமா தான் நன்மைகளும் உண்டாகும். கூட இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஈகோ பார்க்கக்கூடிய பார்ட்டிஸா இப்போ உங்க சூழல்ல இருப்பாங்க. இல்லை அந்த மாதிரி நபர்கள் இப்போ பழக்கமாவாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. தந்தைக்கு சற்று பாதிப்பை சொல்லுது, தந்தையினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஸோ இதெல்லாமே பிளஸ் மைனஸ் நிறையாவே இருக்கு இந்த வருடத்தில் உங்களுக்கு. ஸோ அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா என்ன வழிபாடு செய்யறது, இந்த நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன வழிபாடு செய்யறது, ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லையா, அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க, அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் ஆலயங்களுக்கு சென்று நரசிம்மருக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை ரெகுலராக செய்துட்டு வாங்க. கண்டிப்பா இந்த வருடம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இந்த பிரேயரை செஞ்சுட்டு வரும்போது தான் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். சும்மா ஒரு நாள் செஞ்சு போட்டு நான் செஞ்சுட்டேன் எனக்கெல்லாம் ஒன்றும் மாறல பிடிக்கல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. எதுவுமே கண்டினியூ, எந்த ஒரு வழக்கமே 21 நாள் தொடர்ந்து செஞ்சாதான் அது நம்ம மனசுக்குள்ளேயே பதியும். அப்போ ஒரு தடவை செஞ்சா எங்கிட்டு போய் பதியாது. ஸோ அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. இந்த வழிபாடை செய்துட்டு வரும்போது நல்ல முன்னேற்றம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாக அதை மாற்றிக்கலாம். மேலும் மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த வருடத்தில் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.